மீண்டும் அதிகரிக்கும் எரிபொருள் விலை நள்ளிரவு முதல் அமல். வசமாக சிக்கிய சுரேஷ் சலே, அம்பலமான ரகசியம். பேச்சுவார்த்தை இல்லை, அதிரடி காட்டும் ஈரான். மீண்டும் பரவலடையும் கொரோனா வைரஸ் பரவல், மக்களுக்கு அவசர அறிவிப்பு. முறையாக சிக்கிய முக்கிய புள்ளி, தூக்கமின்றி தவிக்கும் மகிந்த குடும்பம். துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொலை செய்து கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிள், வெளியான அதிர்ச்சி பின்னணி. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இலங்கையில் அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தத்தில் குறிப்பிடத்தக்க குறைப்பு எதிர்பார்க்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தார் தாபனத்தினுடைய நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திக்குமார தெரிவிக்கையில், இம்முறை மேற்கொள்ளப்படும் எரிபொருள் விலை திருத்தத்தில் நுகர்வோர் அதிக நிவாரணத்தை எதிர்பார்க்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதம் முழுவதும் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களே இதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தை நிலவரத்திற்கு அமைவாக இலங்கையில் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளது என மயூர நெத்திக்குமார சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தத்தில் மக்களுக்கு அதிக நிவாரணம் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்படுமோ என்ற அச்சம் மக்களிடத்தில் எழுந்துள்ளது. சுரேஷ் சலேவை விசாரிக்கின்ற குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷாடி அபிஷேகரவை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குமாறு கோரி நீதிமன்றத்திலேயே மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சினி ஹேரத் முதன்முறையாக அடிப்படை ஆதாரங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்தது மட்டுமல்லாமல் சுரேஷ் சலே சார்பில் முன்னிலையாகி இருந்த சட்டத்திரணிகளை திணறடித்த சம்பவம் நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருந்தது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சினி ஹேரத் நீதிமன்றத்திலே சுரேஷ் சலேவுக்கு எதிராக வாதங்களை முன்வைத்த வேளை சுரேஷ் சலே 64 பக்கங்கள் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டில் பல பக்கங்களை கிழித்திருந்த விடயம் அம்பலமாகியுள்ளது. அத்துடன் மனுதாரர் தரப்பு தூய்மையான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுகவில்லை, மிக மோசமாக அணுகியிருக்கின்றார்கள், இதில் பல பொய்கள் இருக்கின்றன, இதனை நீதிமன்றம் ஒருபோதும் கருத்தில் எடுக்கக்கூடாது, இவர்களுடைய அனைத்து வாத திறமைகளும் போலிகளால் நிரம்பப்பட்டவை என அவர் நீதிமன்றத்தில் கடுமையான வாதத்தை முன்வைத்திருந்தார். மேலும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி குறித்த வழக்கானது நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்ட போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக 5 அறிக்கைகள் நீதிமன்ற கவனத்திற்கு எடுத்து வரப்பட்டதாகவும் சுதர்சினி ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரானுக்கு எந்த திட்டமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஈரானின் சட்ட மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் காசெம் ஹரிபாப தெரிவித்துள்ளார். இவ்வாறாயினும் ஓமானுடன் படிப்படியாக அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் அமெரிக்கா தான் விரும்பும் போதெல்லாம் சண்டையிடுவதற்கும் விரும்பும் போதெல்லாம் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்வதற்கும் நாம் அதனை பழக்கப்படுத்திவிடக் கூடாது என அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் தெற்கு பாதையை ஈரான் அங்கீகரிக்காது என மீண்டும் வலியுறுத்திய அவர், அங்குள்ள கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கைகள் முற்றிலும் ஈரானின் பொறுப்பிலேயே உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா தமிழகத்தில் ஒமிக்ரோன் வகையைச் சேர்ந்த RF5 கொரோனா வைரஸ் பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 20 பேரின் மாதிரிகள் மரபணு ஆய்வுக்காக புனேவில் உள்ள தேசிய வைரலாஜி நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. பரிசோதனை முடிவில் அந்த 20 மாதிரிகளிலும் RF5 வகை வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக பொது சுகாதார துறை இயக்குநர் சோமசுந்தரம் தெரிவிக்கையில், தற்போது தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்காக 15 பேர் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 65 வயதுக்கு மேற்பட்டோர், கர்ப்பிணிகள்
மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பெரிய கூட்டங்களை தவிர்க்குமாறும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போது அதிக ஆபத்துள்ளவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு முன் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு மட்டுமே கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் இதுவரை தமிழகத்தில் 335 கொரோனா தொற்று பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டில் 1250 பேருக்கு, 2024ஆம் ஆண்டில் 990 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இவை அனைத்தும் வழக்கமான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மூலம் கண்டறியப்பட்டது என்றும் பெரும்பாலானோருக்கு லேசான அறிகுறிகள் காணப்பட்டதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மரபணு ஆய்வில் தமிழகத்தில் பரவி வருகின்ற கொரோனா வைரஸ் ஒமிக்ரான் RF5 வகையைச் சேர்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் இந்த வகை வைரஸ் அதிக வீரியம் கொண்டதல்ல என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை எனவும் சுகாதாரத்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் தற்போது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை விடயம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் ராஜபக்ஷ தரப்புக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தற்போதைய உச்சநீதிமன்றத்தில் இன்னும் கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்த நீதிபதிகள் இருப்பதால் வயது நீடிப்பு மூலம் அரசியல் பழிவாங்கல் நடக்கும் என்ற வாதத்திற்கு போதிய ஆதாரமில்லை என அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் இவர் கருத்து தெரிவிக்கையில், உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதிகளில் 7 பேரை கோட்டாபய ராஜபக்ஷவும் 5 பேரை அனுரகுமார் திசாநாயக்கவும் நியமித்துள்ளனர். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் பெரும்பாலானவை நாமல் ராஜபக்ஷ குடும்பத்தினர் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களை சார்ந்தவை என்பதால் இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக பேசப்படுகிறது. இலங்கையில் 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பது நீதிமன்றத்துறையின் பெரும் சவாலாக உள்ளது. ஓய்வு வயதை நீடிப்பதால் மட்டுமே இந்த சிக்கல் தீர்ந்துவிடாது. நிர்வாக மட்டத்திலிருந்தே நீதித்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாணாந்துறை பலான ஊழல் ஒழிப்பு பிரிவின் கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இன்று அதிகாலை போலீஸ் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகில் வைத்து அவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளார். இதனையடுத்து காயமடைந்த குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பாணாந்துறை தெற்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேராதனை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாகவும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த D56 ரக துப்பாக்கியை வைத்து அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதிகரிக்கும் எரிபொருள் விலை நள்ளிரவு முதல் அமல். வசமாக சிக்கிய சுரேசலை, அம்பலமான ரகசியம். பேச்சுவார்த்தை இல்லை, அதிரடி காட்டும் ஈரான். மீண்டும் பரவலடையும் கொரோனா வைரஸ் பரவல், மக்களுக்கு அவசர அறிவிப்பு. முறையாக சிக்கிய முக்கிய புள்ளி, தூக்கமின்றி தவிக்கும் மகிந்த குடும்பம். துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொலை செய்து கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிள், வெளியான அதிர்ச்சி பின்னணி.